வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாவது அந்த கோவில்ல இருக்கிற ஆபத்தான பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க சகல கூட சேர்ந்து எங்க பார்த்தாலும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மயிலு சொல்றாரு, சகல, இந்த ஆபத்தான பொருள் எல்லாமே நம்ம ஊருக்குள்ள வைக்கிறவன் சண்முகம் அப்படிங்கிற ஆளுதான். அவர்கிட்ட நம்ம விஷயத்தை கேட்போம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து அங்க போறாங்க. அங்க சண்முகத்தை சந்திக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா சண்முகத்துக்கிட்ட, இங்க பாருங்க, இன்னைக்கு ஏதாவது ஆபத்தான பொருளை நீங்க வித்தீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா சார், காளி அம்மா வந்துட்டு இன்னைக்கு கேட்டாங்க, அவங்களுக்கு தான் நான் கொடுத்தேன். ஏதோ அந்த கிணற தகர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் கொடுத்தேன். ஏன் சார், ஏதாவது ஆபத்தா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். உடனே அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொன்னதோட நம்ம சகல நேரா ஹீரோவை பார்த்து, பாத்தீங்களா சகல, அவனுங்க தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கானுங்க. இவர்கிட்ட விஷயத்த சொன்னா கண்டிப்பா ரொம்ப பதட்டப்படுவாரு. இப்ப எப்படி சகல அந்த பொருள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது? அப்ப ஹீரோ சொல்றாரு, அதான் எனக்கு ஒன்றும் புரியல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ சகல சொல்றாரு, சரிங்க சகல, சரி நம்ம தேடுவோம் அப்படின்னு. மறுபடியும் 2 பேருமே கோவிலுக்குள்ள வந்துட்டு எங்க பார்த்தாலுமே தேடுறாங்க. எந்த இடத்துலயுமே அந்த ஆபத்தான பொருள் இருக்கிற மாதிரியே தெரியல. அப்ப நம்ம வில்லி வந்துட்டு, அவனுக்கு நம்ம கொஞ்ச நேரம் தான் டைம் கொடுத்தோம், ஆனா இன்னும் அவன் வந்துட்டு ஃபோன் பண்ணி எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லவே இல்லையே, அப்போ என் மேல உள்ள பயம் அவனுக்கு போயிட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்ல, காளியம்மா கேட்குறாங்க, என்ன, என் மேல உனக்கு பயமே இல்லையா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஈஸ்வரி கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லலை அப்படின்னா நான் கண்டிப்பா என் வேலையை காமிப்பேன் அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா? இருந்தாலும் என் மேல உனக்கு எந்த பயமும் இல்லாம நீ பாட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, எப்படியாவது நான் கோவிலுக்குள்ள வச்ச ஆபத்தான பொருளை கண்டுபிடிச்சு ஊர் மக்களையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்தலாம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ போயிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லணும். அப்படி நீ ஈஸ்வரி கிட்ட சொல்லலை அப்படின்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வில்லி சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப ஹீரோ நேரா காளியம்மாளை பார்த்து, இங்க பாரு, உனக்கு பிரச்சனை கொடுக்கறதும் சண்டையா இருக்கிறதும் நானும் என் குடும்பமும் மட்டும்தான். உனக்கு பழி வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னையும் என் குடும்பத்தையும் ஏதாவது பண்ணிக்க. தயவு செஞ்சு ஊர் பொதுமக்களை எதுவும் பண்ணாத. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை பழி வாங்கினாதான் உன் குடும்பத்தை பழி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஊர் மக்கள்ல கை வச்சாதான் நீ உண்மையை சொல்லுவ அப்படிங்கிறத நான் கண்டுகிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ போயிட்டு ஈஸ்வரி கிட்ட நீ தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற உண்மையை நீ சொல்லணும். அப்படி நீ சொல்லலைன்னா நான் சொன்னதை செஞ்சிருவேன். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு. அப்ப காளியம்மா சொல்றாங்க, அப்போ நீ கொஞ்சம் கூட பயப்பட மாட்டியல்ல, அப்போ நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடறேன் அப்படின்ட்டு காளியம்மா போனை கட் பண்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. மயிலை நேரா ஹீரோவை பார்த்து, சகல, என்னாச்சு சகல? அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த காளியம்மா என்ன மிரட்டுறா. 9:20க்கு டைம் சொன்னா, ஆனா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அதை நான் ஆபத்தான பொருளை பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்றா. இப்போ எப்படி ஊர் மக்களை காப்பாத்துறது? அதுக்கு சகல சொல்றாரு, சகல, அந்த ஆபத்தான பொருளை பத்தி சண்முகத்துக்கு எல்லாமே தெரியும். பேசாப்புல அவர்கிட்ட விவரத்தை கேட்டா என்ன? ஹீரோவும் சரி வாங்க அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல சண்முகம் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அதே கோவிலுக்கு வராரு. ஹீரோ அவரை பார்த்ததோட நேரா அங்கேருந்து போயிட்டு அவரை போய் சந்திக்கிறாங்க. சண்முகம் நேரா 2 பேரையும் பார்த்து, வாங்கய்யா, வீடு வரைக்கும் வந்தீங்க, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லாம நீங்க வந்துட்டீங்களே, ஏதாவது பிரச்சனையா? அந்த காளியம்மா ஏதாவது பிரச்சனையை கூட்டிட்டாளா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மயிலு சொல்றாரு, இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, அந்த ஆபத்தான பொருளை பத்தின தகவல் எங்களுக்கு கொஞ்சம் வேணும். அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா, அவ்வளோதானே, தகவலை பத்தி நான் சொல்றேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா அவர்கிட்ட, இங்க பாருங்கய்யா, அந்த ஆபத்தான பொருளை வந்துட்டு
ரொம்ப அதிகமா வந்துட்டு அதோட வீரியத்தை காமிக்கும் அப்படின்னு. அப்ப சகல கேக்குறாரு, சரி இப்ப நீ 9:20க்கு டைம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கேங்க, இந்த இடத்துக்கு நீ வராமையே அந்த டயத்தை மாத்தலாமா? அவர் சொல்றாரு, இல்லையா அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. சகல கேக்குறாரு, சரி அது எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது வழி தெரியுமா? அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லையா எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் வழி தெரியாது. இதை கேட்டதும் நம்ம மயிலு சொல்றாரு, என்னையா இப்படி பேசுற? இவ்வளவு பெரிய ஆபத்தான பொருளை கையாளுற, உனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதா? அப்ப அவரு சொல்றாரு, இல்ல சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். ஏன் சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சேச்சா அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க போங்க அப்படின்னு சொன்னதோட அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் நம்ம மயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சகல இப்ப எப்படிதான் சகல அந்த ஆபத்தான பொருளை கண்டுபிடிக்கிறது? அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு கௌசல்யான்னு ஒருத்தவங்களை தெரியும். அவங்க தான் இப்ப ரேவதியை காப்பாத்தி கொண்டு வந்தது. ஸோ அவங்க கிட்ட விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொன்னதோட மயிலும் சரிங்க சகல அப்படின்னதோட நேரா கௌசல்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க. கௌசல்யா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, மேடம் நீங்க கோவில்ல தானே இருக்கீங்க? அவங்க சொல்றாங்க, ஆமா கோவில்ல தான் இருக்கேன், ஏதாவது பிரச்சனையா? ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி ஆபத்தான பொருள் கோவில்ல வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பத்தி இது வரைக்குமே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஸோ நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவ்வளோதானே சார், நான் பாத்துக்கிறேன், அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மயிலு கேக்குறாரு, சகல என்னாச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த ஆபத்தான பொருளை கண்டுபிடிக்க சொல்லி நம்ம கௌசல்யா கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கேன். உடனே அவரும், ஓ இப்பதான் நம்ம ரேவதியை காப்பாத்தி கொண்டு வந்தாங்களே அந்த கௌசல்யாவா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா அவங்கதான், கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னதோட மயிலும் சரிங்க சகல அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவங்களும் ஒரு பக்கம் முடிஞ்ச அளவுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கௌசல்யா வந்துட்டு அந்த கோவில் ஃபுல்லா சுத்தி வராங்க. அப்போ எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க, எந்த இடத்துலயுமே இல்ல. அப்ப கௌசல்யா நினைக்கிறாங்க, என்ன இது, நம்ம எல்லா இடத்துலயுமே தேடிட்டோம், எந்த இடத்துலயுமே அந்த ஆபத்தான பொருள் இல்லையே, அப்படி அது எங்கதான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கே குழப்பம். அப்போ அவங்க நேரா ஹீரோவை போய் பாக்குறாங்க. ஹீரோ நேரா அவங்கள பார்த்து சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல கௌசல்யா சொல்றாங்க, சார் நாங்க எங்க பார்த்தாலுமே தேடி பார்த்துட்டோம், எந்த இடத்துலயுமே இல்ல அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா வந்துட்டு நம்ம தேட மாட்டோம் அப்படிங்கிற இடத்துலதான் அவங்க வச்சிருப்பாங்க, அப்படி நம்ம இது வரைக்கும் தேடாத இடம் என்ன அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல மாமா இருக்காருல்ல, அவர் வச்சிருக்கிற மாலை அதுல மட்டும்தான் நம்ம தேடல, மத்தபடி நம்ம கோவில் ஃபுல்லாவே சல்லடை போட்டு சலிச்சிட்டோம், எந்த இடத்துலயுமே இல்ல. அப்ப கௌசல்யா சொல்றாங்க, என்ன சொன்னீங்க, மாலையா? அப்ப மயிலு சொல்றாரு, ஆமாங்க அப்படின்னு. கௌசல்யா சொல்றாங்க, சார் நான் போன வருஷம் நான் ஒரு கேம்ப்ல இருந்த பொழுது இதே மாதிரிதான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். மாலைக்குள்ள ஆபத்தான பொருளை வச்சு ஒரு தலைவருக்கு போட்டுட்டாங்க, அதனால ரொம்ப பெரிய ஆபத்து வர பார்த்துச்சு. சோ கண்டிப்பா அப்படி இருக்கிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாமே அப்படின்னு. அப்ப கௌசல்யா சொல்றாங்க, சார் அப்ப கண்டிப்பா உங்க மாமா போட்டிருக்க மாலையில தான் அந்த ஆபத்தான பொருள் இருக்கு அப்படின்னு தோணுது, எப்படியாவது அவரை போய் காப்பாத்தணுமே. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா அந்த பூஜையில உட்காந்துருக்க நம்ம ஹீரோ போயிட்டு நேரா ஐயர்கிட்ட, ஐயரே இந்த மாலையை கலட்டணும் அப்படின்னு சொன்னதோட ஐயர் சொல்றாரு, தம்பி கழுத்துல மாலை போட்ட பிறகு அந்த மாலைய கலட்டக்கூடாது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமை, இத கைட்டியே ஆகணும், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க அப்படின்னு சொன்னதோட அவரு சொல்றாரு, இல்ல தம்பி கலட்டக்கூடாது அப்படின்னு. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த மாலைய இவங்க கலட்டணும், இந்த மாலையில ரொம்ப ஆபத்தான ஒரு பொருள் இருக்கு. இதை கேட்டதும் வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க, ஆகா இவன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் போலயே அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒண்ணு இல்லத்த அப்படின்ட்டு. நேரா ராஜா வந்துட்டு அவங்க மாப்பிள்ளைய பார்த்து, மாப்பிள்ள நீங்க எந்த விஷயம் சொல்லணும்னாலும் அது கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், மாப்பிள்ள இந்த மாலையை கலட்டணும் தானே, மாலையை கலட்டுறேன் அப்படின்னு ராஜா மாலையை கலட்டி நேரா ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த மாலையை வாங்கிக்கிறாரு. கரெக்டா மணியை பார்த்தா இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ஹீரோ அந்த மாலையை எடுத்துக்கிட்டு ஓடுறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியிலே நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த மாலையை கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறாரு. போட்டுட்டு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. கோழியரை நம்ம கௌசல்யா
மயிலு எல்லாரும் நிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, இது இன்னும் வேலையை காட்டுறதுக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு. இதை எப்படி வந்துட்டு ஸ்டாப் பண்றது அப்படின்னு. மயில சொல்றாரு, சகல அந்த சண்முகம் இங்கதான் சகல இருப்பான், நான் போய் கூட்டிட்டு வரேன். ஹீரோ சொல்றாரு, அவரை கூட்டிட்டு வரதுக்குள்ள இந்த பொருள் இதோட வேலையை காமிச்சிடும். கண்டிப்பா ஏதாவது அதிர்வு கேட்டுச்சு அப்படின்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துருவாங்க. கோவில் கும்பாபிஷேகம் கூட நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ என்ன பண்றது அப்படின்னு. அப்ப கௌசல்யா சொல்றாங்க, சார் எனக்கும் இதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் ட்ரை பண்ணவா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, சரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட கௌசல்யா அந்த ஆபத்தான பொருளை பாக்குறாங்க. பார்த்ததோட, சார் இத கண்டிப்பா நிப்பாட்ட முடியாது போலயே, இப்ப என்ன பண்றது. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி இருங்க வரேன், இதுல ஏதோ ஒயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு கிரீன் கலர் ஒயர் இருக்கு, அதை வந்து கட் பண்றாங்க. அதை கட் பண்ணதோட அந்த டைம் வந்துட்டு ஆஃப் ஆயிருது. இத பார்த்ததும் நம்ம மயிலுக்கு அப்பதான் நிம்மதி. சகல எப்படியோ இது ஆஃப் ஆயிட்டு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இத வச்சு இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன நினைச்சாலும் சரி, இந்த கும்பாபிஷேகம் நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆபத்தான பொருளை கொண்டு போய் குளத்துக்குள்ள வீசுறாங்க. அப்ப கௌசல்யா சொல்றாங்க, சார் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன சார் இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாற்றத்தினால அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த கும்பாபிஷேகத்தினாலதான் எங்க குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு 50% வாய்ப்பு இருக்கு. சோ இந்த குடும்பம் காரணம் முன்னிட்டும் ஒண்ணு சேரக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த சிவனாண்டி, முத்துவேல் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட அவங்கள நான் கைது பண்றேன். இது கேட்டதும் ஹீரோவும் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப ஹீரோ போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சரவணன். அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்திக் இது மாதிரி நான் 2-3 பேரை அங்க அனுப்பியிருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் அந்த பொருளை கண்டுபிடிச்சு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்பதான் அவருக்கு நிம்மதி ஆகுது. நல்ல வேலை, நீங்க நல்ல காரியம் பண்ணீங்க. சரி இனிமே கோவில் கும்பாபிஷேகம் எந்த வகையிலயும் ஸ்டாப் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச 3 பேரை அனுப்பியிருக்கேன். இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் கௌசல்யா சொல்றாங்க, சரிங்க சார் நான் போயிட்டு கோவிலுக்குள்ள பாக்குறேன் அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ச்சே நம்ம என்ன நினைச்சோம், கடைசியில இங்க என்ன நடந்துருச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த காளியம்மா கோவில்ல இருந்து ரொம்ப ஆபத்தான செய்தி நம்ம காதுக்கு வரும் அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்பவே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா சிவனாண்டி நேரா அவங்க அத்தை கிட்ட, என்னத்த ஏதாவது நமக்கு ஒரு சாதகமான விஷயம் வந்துச்சா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லடா மவனே, அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த விஷயமும் இல்ல. இன்னொரு மருமவ போன் அடிச்சு விஷயத்த சொல்லியிருப்பா, ஆனா எதுவுமே சொல்லலையே அப்படின்னு தான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை ஒருவேளை அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோ. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தெரியலடா மவனே, சரி நேரா உன் பொண்டாட்டிக்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னதோட மயிலனே முத்து நேரா அவங்க மருமகளுக்கு போன் பண்றாங்க. அப்ப வில்லி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க ஏதோ பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இங்க எதுவுமே நடக்கவே இல்லை. அவன் உண்மையை கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் வெளியில வீசிட்டான். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மருமகளை சொல்ற, எதுவுமே நடக்கலையா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா சித்தப்பா, ஆமா மாமா, இவன் ஈஸியா அந்த ஆபத்தான பொருளை கண்டுபிடிச்சு அதை ஸ்டாப் பண்ணிட்டான், கொண்டு போய் தண்ணிக்குள்ள வீசிட்டான். சரி இதுக்கு அடுத்து என்ன பிளான் பண்ண போறீங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு. உங்களால கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்ட முடியாது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு மருமகளே, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எந்த வகையிலயுமே கும்பாபிஷேகத்தை நிப்பாட்ட முடியல. நீ ஏதாவது யோசனை சொல்லு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த பரமேஸ்வரியையும் காலி பண்ண ட்ரை பண்ணியாச்சு, ரேவதியையும் காலி பண்ண ட்ரை பண்ணியாச்சு, எல்லா வகையிலயும் முயற்சி பண்ண எதுவுமே நடக்கவே இல்லை. இவன் தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு கூட நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா எந்த வகையிலயுமே ஒரு சரியான ஒரு தகவல் கிடைக்கவே மாட்டேங்குது நமக்கு சாதகமா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்னும் புரியல. சரி இந்த கும்பாபிஷேகம் நடந்துதான் ஆகும் போல, அதை மாத்தவே முடியாது. சரி இந்த பிளான் எதுவும் பண்றேன் அப்படிங்கறத இனிமே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லி கேவலமா பேசிட்டு போனை கட் பண்றாங்க. இதை கேட்டதும் முத்து ரொம்ப அதிர்ச்சி ஆகி, அங்க எதுவுமே நடக்கலையா காளியம்மா, அந்த டிரைவர் பையன் கண்டுபிடிச்சிட்டானா. இதை கேட்டதும் வில்லிக்கு பயங்கர அதிர்ச்சி.
என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா நம்ம ஹீரோ உண்மையை கண்டுபிடிப்பாரு. இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.